நடுவர் அவர்களே, குஜராத்திலே பூகம்பம் ஏற்பட்டது, பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். பீகாரிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். உத்தரகாண்டிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். எங்கள் சென்னையிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, உதவ ஓடி வந்தவர்கள் அதிகம். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, அன்பு வழின்னா எப்படி தெரியுமா? தான் சார்ந்திருக்கின்ற இனம் மட்டுமல்லாது வருங்காலத்தில் வருகின்ற தலைமுறை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆற வெட்டி, ஏரிய வெட்டி, குளத்தை வெட்டி, குட்டையை வெட்டி, காரையை வெட்டி, இத்தனையும் வெட்டி வெட்டித்தனமா எதுவுமே செய்யாம வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைச்சது அன்பு வழி. நடுவர் அவர்களே, ஆனா இந்த அறிவு வழி என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஏரி குளத்துல பிளாட்டை போட்டுச்சு, அதுல பில்டிங்கை கட்டுச்சு. அதனாலதாயா என் மக்கள்லாம் நடுத்தெருவில் நின்றுச்சு. நடுவர் அவர்களே, எல்லா மதங்களும், இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதங்களாக இருக்கட்டும், எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், அறிவு வழியில் செல்பவர்கள் எல்லோரும் கடவுளை நோக்கி செல்வார்கள் என்று. ஒத்துக்கிறோங்க, அறிவு வழியில் செல்கின்ற எல்லோரும் கடவுளை நோக்கி செல்வார்கள். எவன் ஒருவன் அன்பு வழியில் செல்கின்றானோ அவனை நோக்கித்தான் அந்த கடவுளே வருவார். அதுதான் நிதர்சனம். நடுவர்களே, இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து உணவு வழங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் வரிசையில் நின்றுட்டு இருந்தான். கோடீஸ்வரனும் நின்றுட்டு இருந்தான், கோடியில் நிற்கிறவனும் நின்றுட்டு இருந்தான். ஒரு சின்ன பையன் வந்தான். அந்த தன்னார்வலர்கள் ஒருத்தர் அந்த குழந்தைய பார்த்தாரு. அந்த குழந்தைக்கு ஒரு கரண்டி சாப்பாடை எடுத்து கொடுத்துட்டு, ரொம்ப வயிறு ஒட்டி போயிருக்கிறானே, ரொம்ப பசியில் இருப்பான் போல இருக்கு, தட்டை காட்டுறா தம்பி, இன்னொரு கரண்டி போடுறேன்னாரு. அந்த சின்ன பையன் சொன்னா, அண்ணே வேணாம்னே, எனக்கு இன்னொரு கரண்டி வேணாம்னேன்னா. ஏண்டா, பசிக்குமேடா, வயிறுக்கு பத்தாதுரா. இல்லைண்ணே, எனக்கு இந்த நேரத்தில் இது பத்தாது தான், என் உயிரை காப்பாற்ற இது போதும், என் பின்னால் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு போதாதுன்னே, அதனால வச்சுக்கங்கன்னு சொன்னானே. இதுதான் நடுவர் அவர்களே அன்பு வழி. இதுதான் அன்பு வழி. 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களை பாருங்க, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து அண்ணன்ட்ட கொடுத்தா அம்மா தம்பிக்கு அப்படின்னுவான். ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுங்க தம்பிக்கிட்ட, அம்மா அண்ணனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலையா அப்படின்னு 5 வயசுல கேட்பாங்க. 10 வயசுல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க, அறிவு வந்த உடனே அவன் என் ஜாமரி பாஸை எடுக்கிறான், அவனை நான் காம்பஸாலே குத்துவேன்னுவான். அறிவு வருகின்ற பொழுது நடுவர் அவர்களே, தனக்கு எனக்கு என்று சுயநலம் வந்துடுது. ஆனா அன்பு எங்க வருதோ அங்கதான் நடுவர்களே பாசம் வரும். அப்பாவை பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், அம்மாவை பார்த்தா ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு, இவங்க 2 பேரும் நம்மளை பெத்தாங்களா இல்ல டவுன்லோடு பண்ணாங்களான்னு. நடுவர் அவர்களே, அறிவு வழி எவன் ஒருவனையும் மறக்காமல் இருக்கும். எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. அறிவு வழி எவன் ஒருவனையும் மறக்காமல் இருக்கும். அன்பு மட்டும்தான் எவனையுமே வெறுக்காமல் இருக்கும். நடுவர்களே, அதுதான் அன்பின் மகத்துவம். யோசிச்சு பார்க்கணும். ஓரறிவு என்பது புல்லும் மரமும், ஈரறிவு என்பது நத்தையும் சங்கும், 3 அறிவு என்பது எறும்பு, 4 அறிவு என்பது நண்டு, 5 அறிவு என்பது விலங்கும் பறவைகளும், 6 அறிவு எவனுக்கு இருக்கின்றதோ அவனைத்தான் மனிதன் என்பார்கள். அந்த 6 அறிவு படித்த மனிதனுக்கு ஒரே ஒரு அன்பு இல்லைன்னா அவனை மிருகன்னுவாங்க. நடுவர்களே, எது முக்கியம்? அன்பு தானே முக்கியம். நடுவர்களே, நாங்கள்லாம் மிகப்பெரிய கொள்ளக்காரங்க. நடுவர்களே, அன்பு வழியில் இருக்கிற நாங்கள்லாம் மிகப்பெரிய கொள்ளக்காரங்க. இந்த பேரிடர் வந்தப்போ அவ்வளோ கொள்ளடிச்சோம். நடுவர்களே, நாங்கள்லாம் சேர்ந்து சாதியை கொள்ளடிச்சோம், மதத்தை கொள்ளடிச்சோம், இனத்தை கொள்ளடிச்சோம், குலத்தை கொள்ளடிச்சோம், மொழியை கொள்ளடிச்சோம். அத்தனையும் திருடிக்கிட்டு மக்களுக்கு அன்பை மட்டுமே நிதர்சனம்னு கொடுத்தவங்க நாங்க. நடுவர்களே, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நடுவர்களே, அன்பு வழியில் என் தாத்தனும் பாட்டனும் வாழ்ந்த வரைக்கும் எல்லாருமே ஆரோக்கியமாக தான் நடுவர்களே வாழ்ந்தான். என்னைக்கு இந்த அறிவாளி மக்கள்லாம் வந்து ஷாம்பை கண்டுபிடிச்சிச்சோ அன்னைக்கு தான் முடி கொட்ட ஆரம்பிச்சுது. என்னைக்கு இவெல்லாம் ஹைஜீனிக்கு ஃபுட்டுன்னு சொன்னானோ அன்னையில இருந்தா நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பித்தோம். என்னைக்கு இவெல்லாம் சூப்பரான சோப்பு இதை போட்டு குளிங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னானோ அன்னைக்கு தான் எங்களுக்கெல்லாம் சொறி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையா இல்லையா? யோசி பார்க்கணும் நடுவர் அவர்களே. அமெரிக்காக்காரன் வந்தான், என் பாட்டை முப்பாட்டெல்லாம் 15,000 வகை தானியங்களை இந்த மண்ணில் விதைச்சு உருவாக்கினான். நடுவர்களே, அமெரிக்காக்காரன் வந்தான், டே உரத்தை போடுங்கடா அதிகமாக விளையும்னா இந்த அறிவாளி கூட்டமெல்லாம் வாங்கி என் மண்ணில் உரத்தை கொட்டுச்சு.
மண்ணு விஷமாச்சு. என் பாட்டை மாட்டை வச்சு ஏர் ஓட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஏர் ஓட்டவே முடியல, டிராக்டரால ஓட்டினான். டிராக்டரால ஓட்டினதுக்கு அப்புறம் என் மண்ணு மலடா போச்சு. பூச்சிக்கொல்லியை போடு பூச்சிக்கொல்லியை போடுன்னா பூச்சிக்கொல்லியை போட்டோம். எல்லா பொருளும் விஷமா போச்சு. விஷமா போனதுக்கு அப்புறம் நடுவர்களே, நீங்க மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சின்ன வயசுல மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? மாம்பழம் சாப்பிடாமையா இருப்பான் என்னப்பா நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் நம்ம மாம்பழம் சாப்பிடும் போது மாம்பழத்துக்குள்ள கொட்டையில பூச்சி இருக்குங்க. கத்திரிக்காயை அறுத்தோம்னா கத்திரிக்காயில பூச்சி இருக்குங்க. இப்ப நீங்க மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, கொட்டையில பூச்சி இருக்காது. கத்திரிக்காயை அறுத்து பாருங்க, கத்திரிக்காயில பூச்சி இருக்காது. இவன் போட்ட பூச்சிக்கொல்லி மருந்துல எல்லாம் எல்லா பூச்சியும் செத்து போச்சு. பூச்சி அப்பவே செத்து போச்சு. இந்த அறிவாளி மக்களால் அதை நாம சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. என் கொள்ளுப்பாட்டனுக்கு கேன்சர் கிடையாது, என் கொள்ளுப்பாட்டனுக்கு சுகர் கிடையாது, என் தாத்தனுக்கு சுகர் கிடையாது, உங்க பாட்டனுக்கு கேன்சர் கிடையாது. உங்களுக்கு எப்படி சுகர் வந்துச்சு, எப்படி கேன்சர் வந்துச்சு? எல்லாம் இந்த மக்கள் கண்டுபிடிச்ச, அறிவாளி மக்கள் கண்டுபிடிச்ச இந்த உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் நடுவர் அவர்களே நான் உண்ணுகின்ற உணவை கூட விஷமாக்கி விட்டது. அறிவால வாழ்ற இவங்கெல்லாம் உணவை விஷமாக்கிட்டாங்க. அன்பால வாழ்ந்த நாங்கெல்லாம் உணவே மருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்லாது உலகத்திலிருந்து வந்த அத்துணை மக்களும் அன்போடு நிவாரண பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தது அன்பு வழி. அதிலே ஸ்டிக்கர் ஒட்டியது. நீங்கள் எந்த வழி என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். அன்புக்கும் அறிவுக்கும் எவ்வளவு வேறுபடுத்தி கடைசியில் பினிஷிங் கொடுத்தாரு பாருங்க, அருமையான பினிஷிங். அன்பு தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு. சென்னையிலையும் கடலூர்லையும் நடந்த அந்த சமயத்தில் அந்த வெள்ளத்தால் மக்கள் அடித்து செல்லும்போது இயற்கையின் பலம் மனிதனின் பலவீனம்னு எழுதி போட்டான். ஆனால் இஸ்லாமியர்களுடைய மசூதியில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் படுத்து கிடந்தார்கள். இந்து கோயிலுக்குள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் படுத்திருந்தார்கள். கிறிஸ்துவ சர்ச்சுக்குள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் படுத்து கிடந்த அந்த காட்சியை பார்த்து மனிதனின் பலம் இயற்கையின் பலவீனம் என்று அற்புதமாக எழுதி போட்டான் பார். இதுதான் அன்புக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சக்தி.